வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நிறைவேற்றிய தீர்மானங்களே இன்னும் முடிக்கப்படாமல் இருக்க மேலும் 44 தீர்மானங்கள் நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டதால் கொந்தளித்த உறுப்பினர்கள் நகராட்சி தலைவரை சுத்து போட்ட காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டம் காரமடை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் அதன் தலைவர் உஷா வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் எடுத்த எடுப்பிலேயே தூய்மை பணியாளர்களுக்கு பிடிக்கப்பட்ட ESIPF பணத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மார்க்சிஸ்ட் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் நகர்மன்ற கூடத்தின் மைய பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்குறீங்க, அதுல கரண்ட் அந்த கேள்வி எங்கிட்ட கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க. இதுல எத்தனை தீர்மானம் போட்டு மாத்திட்டே. அது மட்டுமின்றி காரமடை நகராட்சி நிர்வாகத்தில் அதன் தலைவர் உமாவின் கணவரும் காரமடை திமுக நகர செயலாளருமான வெங்கடேஷின் குறுக்கீடும் அதிகாரமும் கொடிகட்டி பறப்பதாகவும், மேலும் இதுவரை நிறைவேற்றப்பட்ட 472 தீர்மானங்களில் 12 தீர்மானங்களை நிறைவு பெற்றிருப்பதாகவும் எஞ்சிய 460 தீர்மானங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது குறித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஒருவர் பின் ஒருவராக நகராட்சி தலைவரிடம் கேள்வி எழுப்பினர். ஆனால் அவரோ உறுப்பினர்களின் சரமாரியான கேள்விகளுக்கு பதிலளித்து மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு மாறாக செல்போனில் ஆழ்ந்து ஐக்கியமானார். இதனால் டென்ஷனான உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். அதாவதுங்க 2 மாசம் வரைக்கும் 30 நாள் சம்பளம் கொடுத்துருக்கலாம். இப்ப மட்டும் ஏன் 26 நாள் சம்பளம் பண்ணியிருக்கிறீங்க? என்ன காரணம்? இதற்கிடையே உறுப்பினர்களின் போராட்டத்தை அலட்சியப்படுத்தும் விதமாக கூட்டத்தில் நிறைவேற்ற இருந்த மேலும் 44 தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேறியதாக, அதாவது ஆல் பாஸ் என நகராட்சி தலைவர் உஷா அறிவித்ததுதான் தாமதம். தர்ணாவில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் அனைவரும் நகராட்சி தலைவரை சுத்து போட்டு மினிட் புத்தகத்தை கைப்பற்றிக் கொண்டு உறுப்பினர்களின் ஒப்புதல் கையொப்பம் இல்லாமல் தீர்மானங்கள் நிறைவேறியதாக எப்படி அறிவிக்கலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு உங்க கையெழுத்தை நானே போட்டுக்கொள்வேன் என நகராட்சி தலைவர் கூற கொந்தளித்த உறுப்பினர்கள் போர்ஜரி பண்ணுவீங்களா என வார்த்தைகளில் கடுமை காட்ட, கடந்த ஆகஸ்ட் மாதம் கூட இதே போல உறுப்பினர்களின் கையெழுத்தை போலியாக போர்ஜரி செய்து போட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக உறுப்பினர் நித்யா குற்றச்சாட்டை முன்வைக்க நகராட்சி கூட்டமே கலகலத்தது. இதற்கிடையே நகராட்சி கூட்டத்தின் வாசலில் நின்று கொண்டு உள்ளே நடப்பதை நோட்டமிட்டுக் கொண்டிருந்த நகராட்சி தலைவர் உஷாவின் கணவர் வெங்கடேஷ் அவரை சைகை மூலமாக வெளியே அழைக்க கூட்டத்தை அப்படியே விட்டுவிட்டு நகராட்சி தலைவர் உஷா கிளம்பி சென்றார். பிறகென்ன, போராட்டத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்களும் ஒருவர் பின் ஒருவர் ஒன்றாக கலைய சாமானிய மக்களுக்கு எந்தவித பயனுமின்றி இப்படியாக நடைபெற்று முடிந்தது காரமடை நகராட்சி கூட்டம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.